ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோனா ரசம் வைக்க போகிறேன். அதான் சரி உங்கள்கிட்ட ஷேர் பண்ண ஒரு வீடியோவை எடுக்கிறேன். நான் இந்த மெத்தட் படி தான் ரசம் வைப்பேன். இந்த மெத்தட் எங்கள் நாத்தனார் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ரசப்பொடி அதுக்கு முன்னாடிலாம் நான் ரசப்பொடி அரைச்சி வச்சுக்குவேன். இப்போலாம் நான் ரசப்பொடி அரைக்கிறதில்ல, இன்ஸ்டண்ட்டாக தான் அரைச்சி அப்படியே வைப்பேன். அந்த மெத்தடை எப்படி நான் செய்கிறேங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு அரை ஸ்பூன் மாதிரி தனியா எடுத்துக்கோங்க. மிளகு, ஜீரகம், தனியா மிக்சியில் ட்ரையாக போட்டு கொஞ்சம் பவுடர் பண்ணிக்குவோம். ஒரு தக்காளி 4 கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு பல் ஒரு 5 பல் மாதிரி எடுத்திருக்கேன். மிளகாய், பச்சை மிளகாய் 2 எடுத்திருக்கேன். இதையும் அந்த மிளகு ஜீரக பொடி கூடயே போட்டு அரைச்சிக்கலாம். வாங்க பார்க்கலாம். தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டையும் மிளகு ஜீரக பொடி கூட சேர்த்துட்டேன். இதை அரைச்சிக்கலாம். மிளகு, ஜீரகம், தனியா, பச்சை மிளகாய், பூண்டு, தக்காளி இதெல்லாம் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த கலவையை புளிச்சாறில் சேர்க்க போகிறேன். மிக்சி ஜாரையும் கொஞ்சம் கழுவி அதிலே சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சது சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். ரசத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அடுப்பில் வானல் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் காயவும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியவும் நம்ம கலந்து வச்சுருந்தா ரசத்தை இதில் ஊற்றிக்கலாம். கலவையை ஊற்றியாச்சு. இப்போது இது அப்படியே நுரக்கட்டி வரும்போது நம்ம இறக்கிடுவோம். இப்போது ஒரு கொத்து கருவேப்பிலை இதில் போடுறேன். இந்த ஸ்டேஜில் இறக்கிடுவோம். ரசத்தை இறக்கிட்டு கிண்ணத்தில் ஊற்றிட்டு கொத்தமல்லி தழை போடுவேன். போட்டதுக்கப்புறம் காட்டுறேன். இப்போ கொத்தமல்லி தழை கழுவி கிள்ளி வச்சுருக்கேன். அதை இதில் போட்டுக்குவோம். அவ்வளோதான் மக்களே, ரசம் தயாராகிடுச்சு. இந்த ரசம் நமக்கு அஜீரண கோளாறெல்லாம் சரி பண்ணி கொடுக்கும். சளி தொல்லைக்கும் இது நல்ல ரிலீஃபாக இருக்கும். நம்ம வீட்டிலலாம் பெரியவங்க காய்ச்சலாக இருக்கும்போது ரசம் சாப்பாடு தான் நமக்கு செஞ்சு கொடுப்பாங்க. அது வாய்க்கும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். 2வது நமக்கு காய்ச்சல் சரியாகிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். இந்த ரசம் ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ மக்களே. வாழ்க வளமுடன். விஷ் யூ வெல்த்.